ஓகே, இப்போ ஃபைனலாக கூகுளோட பிக்சல் 6a இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே கூகுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நடந்த அவங்களோட லான்ச் இவெண்ட்டில் கூகுளோட பிக்சல் 6a அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே ப்ராடக்ட்ஸ், அவங்களோட அந்த புது கூகுள் பட்ஸ், அப்புறம் ஒரு டேப், அப்புறம் கூகுளோட பிக்சல் 7 சீரிஸை பற்றின ஒரு டீஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம இந்தியாவுக்கு வர போகிற கூகுளோட பிக்சல் 6a பற்றி தான். இந்த வீடியோவில் அந்த ஃபோனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன ப்ரைஸுக்கு வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிக்சல் 6a பற்றி நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். சிலது நடந்திருக்கு, சிலது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த 6 அப்புறம் 6 Pro இந்த மொபைலில் என்ன டிசைன் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி டிசைனில் தான் இந்த ஃபோனும் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் அப்புறம் அலுமினியம் ஃப்ரேமோட வரப்போகுது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.1 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான். இதை நான் நினச்சப்ப என்னன்னா இவங்க எப்படி ரேட் அதிகமாக தான் இருக்க போகுது, அதுக்கு போய் 60 Hz நீ யோசித்தேன். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப 60 Hz தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நமக்கு நினைக்க வச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வரிசையை பார்ப்போம் ரைட்டா. அப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங்கோட Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5, 6 விக்டர்ஸ்னே போயிருச்சு, இவங்க 3 தான் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து இந்த தடவை 6a வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் இந்த ஃபோனோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்புறம் 6 Proல வந்து அதே எக்ஸாக்ட் டென்சார் சிப்பை இந்த A சீரிஸ் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உள்ள சிப்பை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த டென்சார் சிப்லையும் கிடைக்கும். டென்சார்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் உடைய எக்ஸினோஸே ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படினாலும் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் செட் தான் ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 அப்புறம் 6 Proல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையுமே இந்த ஃபோன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கூகுளோட அந்த மேஜிக் எரேசர், அப்புறம் அந்த மோஷன் மோட், அப்புறம் அந்த லைவ் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர். தென் அடுத்து முக்கியமான மேட்டர் பிக்சலோடைய கேமரா. கூகுளோட பிக்சல் 6 சீரிஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே இருக்குது. எந்த ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேமராவில் தான். அந்த கேமராவை தான் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிக்சல் 6 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MPக்கான சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 6aல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவா 12.2 MP கொண்ட ஒரு சென்சாரும், செகண்டரி சென்சாராக ஒரு 12 MPக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. பிக்சலோட 12 MP நம்ம சந்தேகம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. எப்படியும் தாறுமாறான ஃபோட்டோஸ் தான் கொடுக்க போகுது. அப்புறம் இந்த பேக் கேமரா வச்சு நம்ம நல்லா 4K 30 60 FPS வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த பிக்சல் 6ல் இருந்த மாதிரி 8 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 1080 30 வரைக்கும் வீடியோஸ் எடுக்க முடியும். தென் இதை தாண்டி பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், போதுமான அளவு தான். எப்படி இந்த பிக்சலோட ஆப்டிமைசேஷன் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து கண்டிப்பாக தாங்கும். அதை தாண்டி 18 வாட்ஸ் சார்ஜரும் பாக்ஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி USB PD 3.0 சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வரும். LPDDR5 RAM. அப்புறம் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அப்புறம் இந்த பிக்சல் 6a வந்து 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சாக், சார்கோல், அப்புறம் சேஜ். சேஜ், ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஓகே, இந்த ஃபோனோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ல வர பிரைஸ் இது வேற தான் இருக்க போகுது. பட் அவங்க சொல்லியிருக்க பிரைஸை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 35,000 வருது. அஃப்கோர்ஸ் இது 35,000க்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 45 வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 45,000 ரூபாய்க்கு இப்போ நான் சொல்ல எல்லா ஸ்பெக்ஸோடையும் இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு வர்த்தான டிவைஸாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை கேட்டிங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிக்சல் 4a பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 35,000 ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை கடைசியாக வாங்கினப்போ கூட 30,000 கூட வாங்கினாங்க. அதை வாங்கினவங்க இப்போ வரைக்கும் ஜாலியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு அதில் ஒரே ஒரு கேமரா தான் இப்போ வரைக்குமே அதோட யூசர்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பிக்சல் 6 சீரிஸில் உள்ள அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுத்து கேமராவை மட்டும் லோ எண்ட் பண்ணி கொடுக்கறது ஒர்த் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் இது ஒரு பிக்சல் அப்படின்றனால. ஏன்னா இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வரப்போகுது. ஐ மீன் 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ், 2 வருஷத்துக்கான அடிஷனல் செக்யூரிட்டி பேச்சஸ் வரப்போகுது. லாங் ரன்னுக்கும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். நான் 45 சொல்கிறது என்னுடைய ஒரு அசம்ஷன் தான். இப்போ வரைக்கும் அவங்க அஃபிஷியல் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு இந்தியாவுக்கு லான்ச் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்ற ரேட்டும் இன்னும் சொல்லலை. பட் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. என் கெஸ் படி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு உடனே ஒரு பிக்சல் டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளோட பிக்சல் 6 அமேசானில் இப்போ கிட்டத்தட்ட 48,500 ரூபாய்க்கு இருக்குது. கூகுளோட பிக்சல் 6 48,500 ரூபாய்க்கு இருக்குது. 50 MPக்கான சென்சார்லாம் அதில் இருக்குது.
கிட்டத்தட்ட அந்த ஃபோனில் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு வர ஃபோன் தான் இந்த 6A. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 45 கொண்டு வரணும் இந்தியாவில். ஆனால் அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களால் வாரண்ட்டி இங்கே கிளைம் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமா என்னன்றதை நீங்கள் யோசிங்க, ரைட்டா? ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி. இந்த ஃபோன் என்ன ப்ரைஸுக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினச்சதை சொல்லிட்டேன், பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படி இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை அடிச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம போகிற சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வரிசையாக வரப்போகுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிக்க வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil, signing off.